பார்வதியை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறாங்க இந்த மாமா டிவி பாய்ஸ். மாமா டிவி தான் கமருதீன் போயிருக்கே கூடாதுங்க. போய் அரோரா கூட உட்கார வைக்கிறாங்க, அந்த பக்கத்து பிடி வாயோடு உட்கார வைக்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க. இவன் வந்தா மகாலட்சுமியை பாட்டு பாடுறான் வினோத்து, போய் இவர் அழைச்சிட்டு வர்றாப்புல, யார் பிடி வாய் அழைச்சி கொண்டாந்து வச்சுட்டு வந்தா மகாலட்சுமியை பாட்டு ஆடுறான். ஆனால் கமருதீன் ஓரளவு வியானோட போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த மாமா இருக்கா பார்த்தீங்களா, மாமா பிரியங்கா, விஜய் பிரியங்கான்னு ஒரு மாமா இருக்கா பாருங்க. அவளோட வேலை என்னென்னா மாமி. மாமா கிடையாது, மாமி. எல்லாரையும் இந்த மாதிரி மாமா கோத்து விடுறது. அரோராவோட போய் உட்கார வச்சுருக்காங்க. வினோத் டீமில் போடாமல் கமருதீனை கொண்டு போய் அரோரா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவனுக்கு பிடிக்கவே இல்லை, பிடிக்காமே உட்காந்துருக்கான். ஆனாலும் அங்கே போய் உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது, மாமா மியூசிக் இது. அதாவது என்னென்னா, திரும்ப திரும்ப இந்த சபரி பைய 1ஆம் நம்பர் புறம்போக்கு பைய நல்லா ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க புறம்போக்கு பரதேசி பைய இந்த சபரி பைய இருக்கான் பாருங்க. உள்ளே ஒன்றுமே பண்ணல, மிச்சர் தின்னுப்புட்டு இங்கே வந்துக்கிட்டு ஏன் தனியாக வந்திருக்கான். யார் இந்த விஜய் இருக்கா பாருங்க, விஜய் பிரியங்கான ஒரு தருதலை இருக்கா பாருங்க, வெட்டி முண்டம் கிரிக்கட்சி. அந்த கிரிக்கட்சி நீ ஏன் தனியாக வந்திருக்கீங்க கமருதீனா? என்னடா அவங்களுக்கு ஏடா பிரச்சனை? அவன் தனியாக வந்தான்னா தனியாக வராட்டி உனக்கு என்னடி? 1ஆம் நம்பர் மாமா டிவிங்க. அவங்க அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க இந்த ஷோவை. பார்வதி என்ன அழுக்கிறீங்க? இங்கேயும் கண்டென்ட் பார்வதியாடா உங்களுக்கு? இவனுக்கு வெக்கமே இல்லைங்க கமருதீனுக்கு. வெக்க மஸ்டர் இல்லாமல் அங்கே போய் உட்காந்துருக்கான். நான் அந்த டீமில் இல்லைங்க, நான் ஆப்போசிட் டீமில் இருக்கேன்னு சொல்ல தெரியாத போய். சரி டீமு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னா எதுக்கடா போகிறீங்க இங்கே? நான் வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொன்னேன். என்ன கம்பல் பண்ண போகிறாங்களா ஒன்று? இந்த மாதிரி முக்கியமான வேலை இருக்குங்க, வர முடியாதுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? இதெல்லாம் ஒரு ஷோ மஸ்ரு. எவனை பார்க்காதீங்கடா. அதை உட்காந்துக்கிட்டு இந்த சபரி பையன் இருக்கான் பாருங்க, ஆனியனு நல்லா நடிப்பான், உட்காந்துக்கிட்டு நாடகம் போடுவான். அவன் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு இவன் வாழ்க்கையை பாருவான். பொருங்க இந்த ஷோவை பார்த்துருவான். ப்ரோமோலே இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா ஷோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இவங்கெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ஸு. மூஞ்சி மொகரையும் பாரு, போய் காலில் விழுவுறான். விஜய் பிரியங்கா காலில் விழுவுறான் பாருங்க வினோத்து. சந்தர்ப்ப சூழ்நிலைவாதிங்க வினோத்தெலாம். உட்காந்துக்கிட்டு அப்படியே நாடகம் போட்டுக்கிட்டு அவருக்கு எல்லாரையும் ஒரு கவர் பண்ணுவார் வினோத்து. பின்னாடி என்னென்ன கழுவி ஊற்றுனாயின்னு நமக்கு தான் தெரியும். பார்க்கல, பாக்கியாவும் சொல்லலை. ஏன்னா பாக்கியாவுக்கு தெரியும் பாரு, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு சொல்லிக்கிட்டு, ஏதோ போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வா அப்படின்னு தான் சொல்லிட்டு போகும் போல் பாக்கியா. எதுக்கு கமருதீன் இங்கே போகிறான்? நான் சொன்னேன்ல, அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா பார்த்தீங்களா? கமருதீன் இங்கே போனதுனால என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. டீமுன்னு மயிறு அதே சொல்லாதீங்களா. டீமு சொல்ல சொன்னிச்சு, விஜய் டிவி செய்ய சொன்னிச்சுன்னா உனக்கு எங்கே புத்தி போச்சு? பிஏ திங்கிற நீ. பார்வதி இது பண்ணுறாங்கன்னா அங்கேயே ஒன்று அப்படியே இப்படி பண்ணுவான். ஏம்மா கமருதீன்ட்ட பிரச்சனையாக தான் அப்படியே சிரிச்சுப்பான் ஹீன்னு. விஜய் சேதுபதி பேசும்போது இந்த பாலாஜிலாம் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சீசன் பாலாஜி, ஆரி பாலாஜிலாம் எப்படி பேசுவாங்க கமல் சார்கிட்டேயே. விஜய் சேதுபதி ஒன்று இது மாதிரி பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பான் தெரியுமா கமருதீன், ஹீமா பார்த்தீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ பிரியங்கா கேட்குறான்னா அடித்து மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி நானும் பார்வதியும் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வேலை இருக்குது, பிஸியாக இருக்காங்க. இவங்கள மாதிரி வெட்டி முண்டமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். யாரா அவங்க? அதுலேயும் இந்த அரோரா இருக்கா பாருங்க, அரோரா பீடிலாம் இந்த கேள்வியை கேட்டோன்னே சிரிக்கிறாங்க. கமருதீனை கலாய்ச்சோன்னே சிரிக்கிறாங்க. இது வெக்கமே இல்லாமல் அவன் ஹிங்கிறான். பதில் கொடுக்கணும்டா. போறீன்னா பதில் கொடுக்கறதுக்கு தைரியம் இருந்தால் போகணும். சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இது சவலாடு விடுறதுக்காக எனக்கு போகக்கூடாதீங்க. கேவலமான ஷோங்க அது. இந்த ஷோ எவனும் பார்த்து தொலையாதீங்க. நான் பார்க்குறேன், பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். இவங்கெல்லாம் வச்சு செய்கிற மாதிரிங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டென்ட் போடுற மாதிரிங்க. ஒரு பத்தினி வச்சு செய்யணும். மாமா டிவி இந்த விஜய் பிரியங்கா பக்கா 1ஆம் நம்பர் மாமா. பல பேருக்கு மாமாவில் பார்க்குறதே விஜய் டிவிக்குள்ளே இவளெல்லாம் அழைச்சி கொண்டு விடுறது எல்லாம் இவ தான் பண்ணுவா போல். ஏற்கனவே பிரச்சனைன்னு தெரியும், தேவையே இல்லாமல் கமருதீனை வம்பளுத்துக்கிட்டு இருக்கா. அவள் காலில் போய் விழுவுறான் பாருங்க வினோத்து. கேவலமாக இருக்குங்க இந்த ஷோவே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.